மகாசத்து மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு எங்களது அழைப்பினை ஏற்று ஸ்ரீ அரங்கநாதர் நாடக சபா திருப்பத்தூர் மாவட்டம் அன்னார் நமது வாதியார் குப்புசாமி அவர்களையும் வருகவென்று அழைத்து இந்த நாடகத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுத்து எங்களுக்கு பெரியசாமி அன்னார் பெரியசாமி ஆசிரியர் நாச்சிமுத்து நீங்களே சொல்லுங்கள். ரோபசந்திரன், நாச்சிமுத்து, பெருமாள், சதீஷ், இப்படி நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாடக சபாவை பல நாள் கழித்தும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். எங்கள் சிறிய பிள்ளைகள் எவ்வளவோ இருந்தாலும் எங்களுக்கு மெய்சிந்தனைக்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு ஏதோ இந்த பெரியசாமி ஆசிரியர் இருக்கின்றாரே, அரசு கலை முதுமணி விருது பெற்றவர், நாங்கள் எல்லாம் கலை நன்மணி விருது பெற்றவர்கள் இன்னும் இருக்கின்றது. இன்னும் பிறகால இந்த வருடத்திற்கும் எங்களுக்கெல்லாம் பதவி உரை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அரங்கநாதர் நாடக சபா எங்களுக்கு மேலும் மேலும் வளரும் என்று நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கைத்தட்டி உற்சாகம் கொடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் என்று நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இந்த நாடகத்தை இன்று பார்க்க தவறாதவர்கள் இன்னும் 2 நாளில் நமது மக்கள் தொலைக்காட்சியிலும் செல்வம் கிராமிய தெருக்கூத்துன்னு உங்கள் செல்லுலேயே லைக் பண்ணாக்கா உங்கள் செல்லுலேயே வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இன்னும் பல வரும். செல்வம் கிராமிய தெருக்கூத்து விடியும் முப்பொழுதும் சேலத்திலே 2வது இடத்துல எங்கள் நாடகம் போயிட்டு இருக்கு. இவர் நிறைய கலைமாமணி பெற்றவங்க இருக்காங்க. அவர் கூட நானும் ஸ்டீல் பேனில் ஒர்க் பண்ணுறோம். எங்களது நாடகத்தை கண்டு கழியுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே இருந்தாலும் வன்னிய புராண நாடகமாகப்பட்டது எங்கள் 5ஆம் தேதி எங்கள் மாவட்டத்திலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதை நேரடி ஒளிபரப்பாக காட்ட இருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் மக்கள் தொலைக்காட்சியில் புகழ்பெற்று நேரடி ஒளிபரப்பு கரெக்டாக 9:30 மணிக்கு எங்களது நேரடி ஒளிபரப்பாகும். நீங்கள் அதை பார்த்து கண்டுகளிக்க வேண்டும் என்று அனைவரும் வணங்கி கலையை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மென்மேலும் வளர எல்லாம் சேர்ந்து நில்லுங்க, உள்ள நில்லுங்க. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடகம் எப்படி இருந்தது என்று உங்கள் மனதில் பணம் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் கொடுப்பாங்க, நாங்க வாங்கிட்டு போயிடுவோங்க. ஆமா, அதே மாதிரி நீங்க உணவளித்தீர்கள், அதை மகிமையாக சாப்பிட்டு இரவெல்லாம் கண்மொழித்து நாங்கள் ஆட்ட நாடினோம். அப்படி இருந்தாலும் உங்கள் இடத்திலெல்லாம் நாங்கள் ஒன்று எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? வேற எதுவும் சொத்து சொகம் நாங்கள் உங்களுக்கு மனதார பிடித்திருந்தா இந்த கூத்து நாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாம நடித்து கொண்டிருக்கிறோம். கட்டது கையளவு கல்லாத உலக அளவு. ஆமா, உற்ற கலைமொழி அந்த சரஸ்வதி இன்னும் படிச்சிருக்கிறாங்களா? ஆமா, அவங்களே இன்னும் படிச்சு கத்துன்னு இருக்கிறாங்க. நாம கட்டது எவ்வளவு கைமண்ண. எங்க சித்தரில் கட்டியவாறு இந்த நாடகத்தை எடுத்திருக்கிற சிறு பிள்ளைகளால ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தா ஆரவாரம் செய்து ஒரு ஜோரன ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தால் போதும். மிக சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டுங்க. எல்லாருக்கும் அப்படி இருந்தாலும் இதே அம்மன் கோயில் நாங்கள் பஜனை போட போகிறோம். அவரவர் இல்லங்களுக்கு சென்று நல்லறமாக வாழ்ந்து வளர்ந்தேறி வருமாறு அம்மனை கேட்டு வேண்டிக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் பஜனை பாட போகிறோம். அவரவர் இல்லத்துக்கு சென்று வரலாம். நன்றி, வணக்கம்.